பிரேஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனா இருப்பேன், அவர்கள் என் ஜனமா இருப்பார்கள். ஆமீன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உங்க மத்தியில வாசம் பண்ணி உங்க நடுவில் உலாவி உங்கள் தேவனா இருக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறேன். அவர் எவ்வளோ பெரிய தேவன். இந்த ஆர்க்ஏஞ்சல்ஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்களுக்கு மொத்தம் 6 சிறகுகள். அவங்க ஆண்டவர் முன்னாடி வந்து நிற்கும்போது அவங்களோட 2 சிறகுகளால் தன்னுடைய கால்களை மூடிக்கொள்வாங்களாம். இன்னும் 2 சிறகுகளால் அவங்களோட முகத்தை மூடிக்கொண்டு மீதமுள்ள 2 சிறகுகளால் பறந்து கொண்டு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு அவரை பாடி துதிப்பாங்களாம். அவங்களே நல்ல ஒரு பரிசுத்தமுள்ள தூதர்கள். அப்படிப்பட்ட பரிசுத்தமுள்ள தூதர்களே ஆண்டவர் முன்னாடி எப்படி நிற்கிறாங்க பார்த்தீங்களா? ஏன்னா அவர் மகா பரிசுத்தமுள்ள தேவன். அப்படிப்பட்ட தேவன் சாதாரணமான அற்பமான உண்மையே இல்லாத, அவரிடத்துல எந்த ஒரு உணர்வும் பயமும் இல்லாத, நமக்கு சுத்தமாக பரிசுத்தமே இல்லாத நமக்குள்ள அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். அப்படின்னா அவர் நம்ம மேலே வைத்த அன்பு எவ்வளவு பெரியது. உதாரணமாக ஒரு சுத்தமான வீடு இருக்குது, இன்னொரு அசுத்தமான வீடு இருக்குது. இந்த 2 வீட்டில் நீங்கள் எதில் தங்க விரும்புவீங்க? மேக்சிமம் எல்லாருமே நல்ல சுத்தமான வீட்டில் தான் தங்க விரும்புவோம். ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அவர் வாழ்கிற அந்த பரிசுத்தமான பரலோகத்தை விட்டுட்டு, அவர் உண்மையாக ஆராதிக்கிற அந்த தூதர்களெல்லாம் விட்டுட்டு நம்மளை செலக்ட் பண்ணியிருக்கார் நமக்குள்ளே வாசம் பண்ணுறதுக்கு. இது எவ்வளோ பெரிய பாக்கியம். அது மட்டும் இல்லாமல் அவர் நமக்கு தெய்வமாக இருந்து நம்ம கூட இருக்கிறார். நீங்கள் அவருடைய ஜனமாக இருக்கிறீங்க. அதனால் எதை நினச்சும் பயப்படாதீங்க, சூழ்நிலையை கண்டு பயப்படாதீங்க. ஏசு எனக்குள்ளே இருக்கிறார், என்னோடு வாழ்கிறார், நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன்னு மகிழ்ச்சியோடு சொல்லுங்க. அவரை துதிங்க. எல்லா பிரச்சனையும் தலைகீழாக அவர் மாற்றிடுவார். விசுவாசிங்க. விசுவாசத்தோடு வார்த்தை அறிக்கையிடுங்க. ஆமீன். God bless you.